ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸ்ட்டும் இல்லாமல் சீஸும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே வந்து ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி வந்து பீஸா வந்து செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட வந்து 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துருக்கேன். முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட வந்து இப்போ 1 டீஸ்பூன் அளவு நறுக்கி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ பாருங்க, ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து ரெட் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ரெட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ மாவை வந்து ரவுண்டு ஷேப்க்கு வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்பவே வந்து திக்காகவும் தேய்ச்சிட வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப லேசாகவும் இருக்க வேண்டாம், மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இது வந்துட்டு இப்போ வந்து பிளேட்டில் சேர்த்துடலாம். இதை வந்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒயிட் சாஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் நீல வாக்கில் வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க அதில். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இனி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட் கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் இப்படியே பேக் ஆகட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது இப்போ கட் பண்ணிட்டு வந்துடலாம். நைஃபை வச்சு அழகா கட் பண்ணிக்கலாம். அழகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.